வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5இல் 9ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y ஈக்குவல் டு 500 இன்ட்டு இன் அடுக்கு 7x ப்ளஸ் 600 இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் 7x எனில் y2 மைனஸ் 49y ஈக்குவல் டு 0 என காட்டுக. இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். y2னா 2 தடவை வகையிடணும். சரியா? முதல்ல y1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா dy பை dxன்னு அர்த்தம். y2னா என்னன்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இதான் இதோட அர்த்தம். சரியா? இப்போ பாருங்க, கொடுத்து எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதை வகையிட போறோம். எதை பொறுத்து வகையிட போறோம்? எக்ஸை பொறுத்து. எக்ஸை பொறுத்து வகையிட. வகையிடலாமா? எக்ஸை பொறுத்து பாருங்க. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டா ஒய் ஒன் போட்டாலும் சரி, இல்லை டிஒய் பை டிஎக்ஸ் போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த 500 பெருக்கல் இருக்கு, அப்படியே வந்துடும். இன் அடுக்கு எக்ஸை வகையிட்டோம்னா இன் அடுக்கு எக்ஸ் தான். அப்போ என்ன இருக்கு? 7x அப்படியே தான் வரும். இப்போ நம்ம திரும்ப என்ன செய்யணும்? இந்த இதை நம்ம வகையிடணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் 7x. சரியா? இப்போ இங்கே வாங்க, இதை நம்ம வகையிட போகிறோம். 600 இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் 7x வகையிட்டா மைனஸ் 7x தான். இப்போ திரும்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த அடுக்கை நம்ம வகையிடணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் மைனஸ் 7x. இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு 500 இன்ட்டு இன் அடுக்கு 7x. பாருங்க, 7x நம்ம வகையிட போகிறோம் எக்ஸை பொறுத்து. அப்போ எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ஒரு 7 7. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? 7 வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்க, 600 இன் அடுக்கு மைனஸ் 7x அப்படியே வந்துடும். எக்ஸை பொறுத்த வகையிட்டா 1 மைனஸ் 7 பெருக்குனா மைனஸ் 7. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இந்த 7 முன்னால் கொண்டு வாங்க. 7 பெருக்கல் 500 இன்ட்டு இன் அடுக்கு 7x. இதை முன்னால் கொண்டது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸே மைனஸ் பெருக்கா மைனஸ் 7 மாறிடும். பெருக்கல் 600 இன் அடுக்கு மைனஸ் 7x. இதான் என்னது? y1. ஒரு தடவை நம்ம வகையிட்டோம். இப்போ ரெண்டாவது தடவை வகைப்படும். எக்ஸை பொறுத்து வகையிட. மறுபடியும் எக்ஸை பொறுத்து வகையிடும். y1 வகையிட்டோம்னா y2 ஈக்குவல் டு இந்த பெருக்கல் இருக்க 7 பெருக்கல் 500 அப்படியே தான் வரும். இன் அடுக்கு எக்ஸை வகையிட்டோம்னா என்ன வரும்? இன் அடுக்கு எக்ஸ் தான், எக்ஸுக்கு பதிலாக 7x அப்படியே வந்துடும். திரும்ப நம்ம எதை வகையிடணும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த 7x நம்ம வகையிடணும். சரியா? இந்த மைனஸ் 7 பெருக்கல் 600 இதெல்லாம் அப்படியே வந்துடும், ஏன்னா பெருக்கல் இருக்கு. இன் அடுக்கு மைனஸ் 7x வகையிட்டா இன் அடுக்கு மைனஸ் 7x தான். இப்போ எதை வகையிடணும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த அடுக்கு இருக்கு இல்லையா, மைனஸ் 7x நம்ம வகையிடணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 7 பெருக்கல் 500 இன்ட்டு இன் அடுக்கு 7x. எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ஒரு 7 7 மைனஸ் 7 இன்ட்டு 600 இன் அடுக்கு மைனஸ் 7x அப்படியே வந்துடும். பாருங்க, எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 மைனஸ் 7 பெருக்குனா மைனஸ் 7. இந்த கணக்கு பாருங்க, நமக்கு என்ன வரணும்? 49 வரணும் இல்லையா? இப்போ பாருங்க, ஈஸியாக வந்துடும் பாருங்க. ஈக்குவல் டு இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு பெருக்குங்க. 7 7 49 பெருக்கல் 500 இன் அடுக்கு 7x. இங்கே ஒரு மைனஸ் 7, இங்கே ஒரு மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் 49. 7 7 49 பெருக்கல் 600 இன் அடுக்கு மைனஸ் 7x. இதில் நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்க. 49 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 500 இன்ட்டு இன் அடுக்கு 7x ப்ளஸ் 49 எடுத்துட்டோம், 600 இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் 7x ஈக்குவல் டு இந்த 49 அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்க, 500 இன் அடுக்கு 7x ப்ளஸ் 600 இன் அடுக்கு மைனஸ் 7x. இதோட மதிப்பு என்ன? y. இதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம்? ஒய்ன்னு மாற்றிக்கலாமா? இந்த ப்ராக்கெட்டோட மதிப்பு என்னது? y. இது கணக்கிலே கொடுத்துருந்தாங்க. நமக்கு இடது பக்கம் என்ன இருக்குது? y2 இருக்குது. 2 தடவை வகையிட்டது இருக்குது. இப்போ பாருங்க, y2 இது ப்ளஸ் 49 வையா, இடது பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 49y ஈக்குவல் இங்கே எதுவுமே இருக்காது, 0 என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.